வெண்முரசு. எழுதழல் 76. வாசிப்பது சந்தீப். 8. குருதி விதை 7. முதற்காலையிலேயே அர்ஜுனனிடமிருந்து செய்தி வந்தது. சதானீகன் உப்பருகையில் நின்று மதுராவை நோக்கிக் கொண்டிருந்தான். இந்திரபிரஸ்தத்தில் அவன் ஆலயங்களுக்கோ கோட்டை முகப்புக்கோ செல்லும் வழக்கமிருந்தது. ஆனால் மதுரா இருளில் அச்சமூட்டியது. படி ஏறிவரும் ஏவலனின் காலடியோசைகளைக் கேட்டு அவன் திரும்பி நோக்க அவன் வந்து தலைவணங்கி ஒளி எழுந்ததும் கிளம்ப வேண்டும் என்று இளைய அரசரின் ஆணை என்றான். தலையசைத்த பின்னர்தான் அவன் உள்ளம் பதற்றம் கொண்டது. செய்தி வந்திருக்கிறது என்று அதற்குப் பொருளா? இளையவனை எழுப்புக என்றபின் அவன் நீராட்டறைக்கு சென்றான். நீராடி எழுந்து அணி செய்து கொண்டிருக்கையில்தான் நிர்மித்திரன் ஏவலன் துணையுடன் துயில் விழிக்காத கால்களில் நடந்து வந்தான். துயில் நனைந்த குரலில், செய்தி வந்துவிட்டதா மூத்தவரே என்றான். தந்தையின் ஆணை. நீ விரைவில் ஒருங்கி எழு என்றான் சதானீகன். அவன் ஒருங்கி வந்து முற்றத்தில் காத்து நின்றபோது ஈரமுலராத குழலுடன் நிர்மித்திரன் மூச்சிறைக்க கீழிறங்கி வந்தான். நான் இன்று கிளம்ப வேண்டியிருக்குமென எண்ணவே இல்லை மூத்தவரே. நேற்று இரவு பிந்துவது வரை செய்தி ஏதுமில்லை என்றான். தேர்ப்பாகன் தங்களை அகத்தளத்திற்கு அழைத்துச் செல்லும்படி ஆணை இளவரசே என்றான். அகத்தளத்திற்கா? அன்னையரசியரையா சந்திக்கவிருக்கிறோம் என்றான் நிர்மித்திரன். சதானீகன் ஒன்றும் சொல்லாமல் தேரிலேறிக்கொள்ள நிர்மித்திரன், நாம் அரசியரிடம் விடைபெறப் போகிறோம், அவ்வளவுதானே என்றான். சதானீகன் அதற்கும் மறுமொழி சொல்லவில்லை. அதன் பின்னர் பேரரசரிடமும் அரசரிடமும் விடைபெற வேண்டும் என்றான். சதானீகன் அரசர் நகரில் இல்லை, இன்று முற்புலரியிலேயே கிளம்பியிருப்பார் என்றான். ஆம், அவர் அவ்வாறு சொன்னார். ஆனால் முறைப்படி வாழ்த்து பெறாமல் செல்வாரா என்ன? அவர் செல்வது கானேகல். அது ஒரு சிறுதுறவு. சொல்லாமல் செல் என்பதே அதன் வழி என்றான் சதானீகன். நிர்மித்திரன் நீள்மூச்சுடன், ஆம், நம் தந்தையரும் அவ்வாறே செல்கிறார்கள் என்றான். ஒருநாள் அவ்வாறு கிளம்ப வேண்டும் என்பது என் விழைவு. நெடுந்தொலைவுகளுக்கு. காஞ்சனர் இயற்றிய அஷ்டதிக் விஜயம் சொல்கிறதே, நம் தந்தை மேற்கே கல்மிதக்கும் கடல்வரை சென்றிருக்கிறார் என்று. மெய்யாகவே அத்தகைய கடல்களும் மழையறியா மணல் நாடுகளும் உள்ளனவா? அங்கெல்லாம் அவர் சென்றாரா என்றான். சதானீகன் சென்றிருப்பார் என்றான். கதைகளாகக் கூட இருக்கலாம். எவரும் தெளிவாக சொல்வதில்லை. ஆனால் நானும் ஒருநாள் செல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டேன் என்ற நிர்மித்திரன் சிரித்து, நான் செல்லப் போகுமிடங்களை கவிஞர்கள் இன்னமும் உருவாக்கவில்லை போலும் என்றான். அரண்மனை கோட்டைக்குள் நுழைந்து இடப்பக்கம் திரும்பி வளைந்து சென்று அகத்தள வாயிலில் தேர் நின்றது. அவர்கள் இறங்கி நின்றனர். அப்போது மறுபக்கம் ஓசை கேட்க நிர்மித்திரன் திரும்பி நோக்கி, மிகச் சரியாக வருகிறார். பொழுதும் தொலைவும் அவர் கணக்கிலிருந்து வழுவுவதே இல்லை என்றான். அர்ஜுனன் சிறிய தேரிலிருந்து இறங்கி நேராக வந்து சதானீகனிடம் செல்வோம் என்று சொல்லி படிகளில் ஏறினான். கூடத்தில் நின்றிருந்த சேடி, இவ்வழி அரசே என அவர்களை வழிகாட்டி அழைத்துச் சென்றாள். அவர்களை இடைநாழியினூடாக கூட்டிச் சென்று சிற்றறை ஒன்றில் அமர வைத்தாள். தலைவணங்கி அவள் வெளியேற சதானீகன் எழுந்து நின்றான். அவனருகே வந்து நின்ற நிர்மித்திரன், மிகச் சிறிய அறை என்றான். தொன்மையான அரண்மனைகள் இப்படித்தான் இருக்கும் என்றான் சதானீகன். ஏன், அன்றிருந்தவர்கள் பெரிய உடல் கொண்டவர்கள் என்றல்லவா நூல்கள் சொல்கின்றன என்றான் நிர்மித்திரன். ஆம், ஆனால் அவர்கள் காற்றிலும் ஒளியிலும் வாழ்ந்தனர். ஐம்பெரும்பருக்களை சான்றாக்கி உரையாடினர். நிர்மித்திரன் அறையை நோக்கிவிட்டு, ஆம், 5 பருக்களையும் அகற்றுவதே அறை என்றான். முதுசெவிலி அறைக்குள் நுழைந்து, அரசியரும் அரசரும் தங்களை வரவேற்கிறார்கள் என்றாள். அவர்கள் எழுந்து அவளுடன் சென்று இன்னொரு அறையின் கதவை அடைந்தனர். அவள் அதன் துளையில் வாய் வைத்து குறிச்சொல்லை உரைக்க உள்ளிருந்து அது திறக்கப்பட்டது. அர்ஜுனன் கைகூப்பியபடி உள்ளே சென்றான். சதானீகனும் நிர்மித்திரனும் தொடர்ந்தனர். அவ்வறையும் சிறிதாகவே இருந்தது. யமுனை நோக்கி திறந்த சாளரம் இல்லையேல் அதை திணற வைக்கும் சிறை என்றே சொல்ல வேண்டியிருக்கும் எனத் தோன்றியது.
உள்ளே வசுதேவர் பீடத்தில் அமர்ந்திருக்க இரு பக்கமும் ரோகிணியும் தேவகியும் இருந்தார்கள். வசுதேவர் முந்தைய இரவை விட மிகவும் களைத்திருந்தார். வாயும் விழிகளும் சுருங்க தாடை அதிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் தேவியர் இருவரும் உள்ளம் எளிதானவர்களாக தோன்றினர். அர்ஜுனன் சென்று அவர்களை தாழ்வணங்கி வாழ்த்து கொண்டு அமர்ந்தான். வணங்கி சொல் கொண்ட பின் சதானேகனும் நிர்மித்திரனும் சற்று அப்பால் நின்றனர். பலராமன் கிளம்பிவிட்டான் என்று வசுதேவர் சொன்னார். அவன் நேற்று சொன்னபோது அதை என் உள்ளம் மறுத்தது. ஆகவே அதை வெறும் சொல் என்றே கொண்டேன். இரவு மதுவருந்திவிட்டு துயின்றேன். முதற்புலரியில் விழிப்பு வந்ததும் தோன்றிய முதல் எண்ணம் அவன் சென்று விட்டான் என்பது. ஏவலனை அனுப்பி நோக்கி வரச் சொன்னேன். அவன் அறையில் இல்லை என்று ஏவலன் வந்து சொன்னான். அறையில் மஞ்சத்தின் மேல் அவனுடைய அரசக்கணையாழி இருந்தது. அர்ஜுனன் ஆம், அதுவே மரபு என்றான். ஏவலனை அனுப்பி ரேவதியிடம் செய்தியை சொல்லச் சொன்னேன். அவள் அச்செய்தியைக் கேட்டு நிலையெழுந்தாள். நாங்கள்தான் அவனை துரத்திவிட்டோம் என்று என்னையும் என் அரசியரையும் வசைபாடினாள். அணிகலன்களையும் குழல் மலரையும் பிடுங்கி வீசினாள். கலங்களைத் தூக்கி சேடியர் மேல் எறிந்தாள். பின்னர் கதறி எழுதபடி அறையை மூடிக்கொண்டாள். இப்போதுதான் அவள் சேடி வந்து சொன்னாள், அவள் குக்குடநாட்டுக்கே செல்லப் போவதாக. அவள் குழுனன் மதுராவுக்கு மீண்ட பின்னரே இங்கு வருவாள் என்று. அர்ஜுனன், அவர் மைந்தர் மதுவனத்தில் அல்லவா இருக்கிறார்கள் என்றான். ஆம், அவர்களை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் இயற்றிய நாடகம் இது என்கிறாள். அனிருத்தன் மதுராவை ஆள வேண்டும் என பலராமன் சொன்னது நாங்கள் அவன் தலைக்குள் புகுத்தியது என்கிறாள். ஐயம் கொண்ட உள்ளம் அதை பெருக்கிக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் அச்சமூட்டுபவை. அத்தனை கற்பனையும் அறிவுத்திறனும் அதற்கே செலவழிக்கப்படுகிறது என்றார் வசுதேவர். அர்ஜுனன் புன்னகைத்தான். பின்னர் ஓரிரு மாதங்களில் திரும்பி வருவார். அவரால் அங்கே இருக்க முடியாது. அவர் நாடும் அடையாளங்கள் எவையும் அங்கே அவருக்கு அளிக்கப்படாது. இங்கு வந்து பலராமரின் அரசியாக மதுராவை தானே ஆட்சி செய்ய முயல்வார் என்றான். ஆம், அதையே இவளும் சொன்னாள் என்றார் வசுதேவர். நான் இன்று கிளம்புகிறேன் பேரரசே. யாதவ நிலத்தின் எல்லையில் இருக்கும் முக்தஜலம் என்னும் சிறு கோட்டையில் இளைய யாதவர் தங்கியிருப்பதாக பின்னிரவில் செய்தி வந்தது. நேற்று முன்னிரவில்தான் அவர் சாத்யகியுடன் அந்நகருக்குள் நுழைந்திருக்கிறார். வசுதேவர் எங்கள் ஒற்றர்களும் சொன்னார்கள் என்றார். அர்ஜுனன், நான் அவரை சந்தித்த பின் உபப்பிலாவியம் செல்லவிருக்கிறேன். என் பணி அத்துடன் முடிகிறது என்றான். வசுதேவர், நன்று, யுதிஷ்டிரனுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவி என்றார். அர்ஜுனன், தங்கள் வாழ்த்துக்களால் நாங்கள் செழிப்புறுகிறோம் என்றான். அதன்பின் தேவகியை நோக்கிக் கொண்டிருந்தான், அவள் சொல்ல வருவதை எதிர்நோக்குபவன் போல. தேவகி தன் முற்றமைதியில் அசைவிலாதிருந்தாள். ரோகிணி பிறிதொரு அமைதியில் இருந்தாள். முதியவர்களுக்கு உரிய அமைதி அது என சதானேகன் எண்ணினான். அவர்களின் உடல் அகவையில் நிகழ்ந்து சேறு போலாகிறது. அதில் அவர்களின் உள்ளம் சிக்கி மூழ்கிக் கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் எழுவதைப் போல் ஓர் அசைவை உருவாக்க தேவகி விழிப்பு கொண்டு அவனை நோக்கினாள். நீ அவனை பார்க்கையில் என் ஆணையை சொல் என்றாள். ஆணையிடுங்கள் அன்னையே என்றான் அர்ஜுனன். அவன் தன் குலத்தவருக்கு எதிராக படைக்கலம் எடுக்கக்கூடாது. இனி அவன் கையால் ஒரு யாதவன் கூட கொல்லப்படலாகாது. அர்ஜுனன் சில கணங்களுக்குப் பின் ஆணை என்றான். வசுதேவர் முகம் மலர்ந்து, ஆம், அதைத்தான் மிகச் சரியாக நானும் விரும்பினேன். அவனால் நம்மவர் இனி கொல்லப்படலாகாது என்றார். அவன் பொருட்டே ஒருங்கிணைந்தோம், அவன் பொருட்டே பிளவுற்று மடியலாகாது. தேவகி அவரை நோக்கி, நாம் பிளவுற்று மடிவது ஊழ் எனில் அவனும் அதை தடுக்க முடியாது. என் மைந்தன் அப்பழி கொள்ள வேண்டாம் என்று மட்டுமே சொல்ல வந்தேன் என்றாள். அர்ஜுனன், ஆம் அன்னையே, நீங்கள் சொல்வது முறையே என்றான். எழுந்து அவள் காலடியைத் தொட்டு வணங்க அவள் அவன் தலையைத் தொட்டு வாழ்த்தினாள். அர்ஜுனன் வசுதேவரையும் ரோகிணியையும் வணங்கி சதானேகனையும் நிர்மித்திரனையும் நோக்கிவிட்டு வெளியேறினான். அவர்களை முறைப்படி வணங்கிவிட்டு அவர்களும் தொடர்ந்து சென்றார்கள். படகிலேறிக் கொள்வது வரை அர்ஜுனன் எதுவும் சொல்லவில்லை.
தலை குனிந்து தன்னிலாழ்ந்து நடந்தான். மதுராவுக்கு வந்த படகு நிறைகளில் வரிசைப் படகுகள் மட்டும் திரும்பிச் சென்றன. எஞ்சியவை அவர்களுடன் முக்தஜலத்திற்கு வந்தன. அக்கோட்டை இங்கிருந்து எத்தனை தொலைவில் உள்ளது, மூத்தவரே? என்றான் நிர்மித்ரன். ஒரு பகல் பயணம் என்றார்கள். ஆனால் யமுனையின் ஒழுக்குக்கு எதிராக செல்ல வேண்டும். பூர்வசிலா என்னும் ஊருடன் படகுகள் நின்றுவிடும். பின்னர் இறங்கி வண்டிப்பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் என்றான் சதானிகன். அவர் காட்டு வழியாக அங்கே வந்திருக்கிறார் என்றான் நிர்மித்ரன். படகுகள் பாய்விரித்து நீரலைகள் மேல் ஏறிக்கொண்டதும் நிர்மித்ரன் அர்ஜுனன் அருகே சென்று, தந்தையே, நாம் இன்று அவரை பார்ப்போமா என்றான். இன்றா என்ற அர்ஜுனன், பெரும்பாலும் இரவணைவதற்குள் அங்கே சென்று விடுவோம் என எண்ணுகிறேன் என்றான். அருகே வந்த சதானிகன், அஸ்தின்புரியிலிருந்து பறவைச் செய்தி. நம் புற்றர் சந்திரர் அனுப்பியிருக்கிறார். அஸ்தினபுரியின் அரசரும் முக்தஜலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்றான். அர்ஜுனன் தலையசைத்தான். இளைய யாதவர் மதுராவுக்கு வரவில்லை என அறிந்ததும் தன் பயணத்தை அஸ்தினபுரியின் எல்லைப்புற காவல் கோட்டைகளை நோக்குவதாக ஆக்கிக் கொண்டார். சீர்ஷசிலையில் இருந்து இன்று காலைதான் அவரும் கிளம்பியிருக்கிறார். பெரும்பாலும் நாம் ஒரே தருணத்தில் அங்கே சென்று சேர்வோம். வழியில் சந்தித்துக் கொண்டாலும் ஆகும் என்றான். அர்ஜுனன் புன்னகையுடன், சந்திக்க மாட்டோம் என்றான். ஏன் என்றான் நிர்மித்ரன். அதற்கு நாம் விழையவில்லை என்றான் அர்ஜுனன். நிர்மித்ரன் ஆம் என்று சிரித்தான். வெயில் பழுக்கத் தொடங்கியதும் வியர்வை வழியலாயிற்று. நீர்மேல் எப்போதுமே புழுக்கமிருக்கும். இன்று சற்று மிகை என்ற சதானிகன் குகனிடம், மிகை வெயில் அல்லவா என்றான். முதிய குகன், ஆம் இளவரசே. இங்கு மிகை வெயில் என்றால் அங்கு மழையுண்டு என்றான். மழையா என்றான் சதானிகன். கோடை மழை. இங்கிருந்து செல்லும் முகில்கள் வடக்கே மலைகளில் முட்டிக் குளிர்கின்றன. மழை அங்கே கிளம்பிவிட்டது என அவன் வடமேற்கே சுட்டிக்காட்டினான். அங்கே வானம் நிழல் கொண்டிருக்கிறது. சதானிகன் மழைக்கான தடயங்களை நோக்கிக் கொண்டிருந்தான். மேற்கு வானிலிருந்து பறவைகள் அகன்றதை முதிய குகன் சுட்டிக்காட்டினான். அங்கிருந்து வந்த காற்றில் முதலில் நீராவி மிகுந்திருந்தது. பின்னர் மெல்லிய குளிர் காதுகளை தொட்டது. மூச்சில் மழை மணம் வரத் தொடங்கியது. குகன், நீரை தொட்டுப் பாருங்கள் என்றான். சதானிகன் குனிந்து நீரை தொட்டான். வெம்மை கூடியிருக்கிறதா என்றான். ஆம், பனியுருகிய நீர்தான் யமுனையின் ஒழுக்கு. வெந்த நிலத்து நீர் வந்து சேரத் தொடங்கியிருக்கிறது. நிர்மித்ரன் அவனருகே வந்து நின்று, மழையா மூத்தவரே? நான் படகிலிருந்து மழையை பார்த்ததே இல்லை என்றான். மழை ஒரே வீச்சில் வந்து படகை அரைந்து முழுமையாக மூடி கடந்து சென்றது. வானிலிருந்து அவிழ்ந்து சரிந்த திரை போல என்றான் நிர்மித்ரன். மழையின் ஓசை பெருகிச் சூழ்ந்திருந்தது. அருகே யமுனையின் நீர் கொதிப்பது போல கொப்பளித்தது. மழையலை வீசி அகன்ற இடைவெளியில் தொலைவில் கரைமரங்கள் பசுங்கொந்தளிப்பாக தெரிந்தன. படகுகளின் பாய்களை முழுமையாக இறக்கி சுருட்டிக் கட்டினர் குகர்கள். கட்டப்பட்ட பாய்கள் திமிரி எழத் துடித்தன. நுனிகளில் ஈரம் தெறிக்க படபடத்தன. மின்னல் எழுந்து நீர்த்தாரைகளை ஒளிரச் செய்தது. மிகத் தொலைவிலென ஓர் இடியோசை மழைத்திரையால் மூடப்பட்டு கேட்டது. அடுத்த மின்னலில் யமுனையின் நீர் ஆடியென ஒளிகொள்ள இடியோசை அவர்கள் தலைக்கு மேல் முழங்கியது. நிர்மித்ரன் பாய்ந்து சதானிகனைப் பற்றிக் கொண்டான். இந்திரன் பெயர்களை சொல்லிக்கொள் என்றான் சதானிகன். நிர்மித்ரன் அச்சத்துடன், அகாரி, அந்தரன், அமரர்கோன், ஐராணி கேழ்வன், ஐராவதன், ஆகண்டலன், ஆகாயபதி, ஆயிரவிழியன், ஆனையுர்வன், இந்திரன், இடிக்கொடியன், உடலக்கண்ணன், உம்பர்கோன் என கண்மூடி சொன்னான். அடுத்த இடியில் கண்விழித்து கயிற்றைப் பற்றிக் கொண்டான். சென்று அறைக்குள் அமர்ந்துகொள் என்றான் சதானிகன். நிர்மித்ரன் கயிற்றையும் சுவரையும் பற்றிக் கொண்டு உள்ளே சென்றான். சதானிகன் மழையை நோக்கிக் கொண்டு நின்றான். வான் விரிசலாக தோன்றி விழுதுகளாக இறங்கி துடித்து அணைந்த மின்னலில் தொலைவில் ஒரு செந்தழல் எழுந்தது. பனை என்றான் குகன்.
ஒரு கணம் ஓய்ந்ததென மாயம் காட்டி மீண்டும் வீசியறைந்தது மழை. படகுக்குள் சேர்ந்த நீரை குவர்கள் மரக்குடுக்கைகளால் அள்ளி வெளியே ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கரிய உடல்கள் மேல் நீர்த்துளிகள் அரைந்து உடைந்து சிதறிக் கொண்டிருந்தன. மழைக்குள் விழிகளும் பற்களும் அவ்வப்போது மின்னி மறைந்தன. மிக மெல்ல படகு நகர்ந்தது. பாய்கள் இல்லாமல் அது ஒழுக்கிலேயே சென்றுவிடாமலிருக்க பன்னிருவர் துடுப்புகளால் உந்தித் துழாவிக் கொண்டிருந்தார்கள். ஒழுக்கை மறுத்து பக்கவாட்டில் கரை நோக்கி சென்றது. பின்னர் திரும்பி மறுகோணத்தில் சாய்வாக மறுகரை நோக்கி சென்றது. நல்லவேளை நம்மிடம் பெரும்பொதிகள் ஏதுமில்லை. இல்லை என்றால் கரையணைந்து நிறுத்திவிட்டு காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றான் முதிய குகன். மழையின் ஓலம் செவிக்கு பழகிய பின்னர் சிறிய ஒலிகளைக் கூட கேட்க முடிந்தது. இரும்பாலான பாய்மரக்கண்ணிகள் அசையும் ஒலி, கயிறுகளின் முனகல், அலைகள் படகின் வயிற்றை நக்கும் ஓசை, அப்பால் ஏதோ பாறையை யமுனை வளைந்து செல்வதன் முழக்கம். கைகளைக் கட்டி சுவர் சாய்ந்து நின்று அவன் மழையை நோக்கிக் கொண்டிருந்தான். பின்னர் உணர்வு கொண்டு, தந்தை எங்கே என்றான். குகன் சுட்டிக்காட்டினான். அமரமுனையில் கைகளை மார்பில் கட்டியபடி வானில் எழுந்த மின்னல்களை நோக்கி அசையாமல் அர்ஜுனன் நின்றிருந்தான். எவரோ இழுத்து அகற்றியது போல மழை ஓய்ந்தது. நோக்கியிருக்கவே வானில் முகில் பெருக்கு பிளந்து துண்டுகளாக மாறி சிதறி கிழக்கு நோக்கி சென்றது. நீர்ப்பரப்பு மழையை முழுமையாக மறந்து உள்ளொளி கொள்ளலாயிற்று. நூற்றுக்கணக்கான சிறிய மீன்கள் அலைவழியில் எழுந்து துள்ளி அமிழ்வதை சதானிகன் கண்டான். கூர்ந்தபோது அவற்றை பிடிக்க வந்த பெரிய மீன்களை நீருக்குள் காண முடிந்தது. பொதுமழையில் வரும் உணவை அவை கொண்டாடுகின்றன என்று குகன் சொன்னான். கரையிலிருந்து வெண்கொக்குகளின் கூட்டம் எவரோ வீசியிருந்த நெந்தியில் என எழுந்து அலையெடுத்தபடி பறந்து வானில் சுழன்றது. ஒரு நீர்க்காகம் வந்து பாய்க்கயிற்றின் மேல் அமர்ந்து ரா என்றது. மேலும் மேலும் பறவைகள் நீர்ப்பரப்பின் மேல் எழுந்தன. பாய்ந்து நீர் சிதற மீன்கவ்வி மேலெழுந்து பாய்வடங்கள் மேல் அமர்ந்தன. குவர்கள் கயிறுகளை அவிழ்க்க திமிரும் புறவிகள் என பாய்கள் ஓசையுடன் விரிந்து ஒப்பி மேலெழுந்து சென்றன. ஒன்றன்மேல் ஒன்றாக வெள்ளை யானைகள் ஏறி அமர்ந்தது போல அவை பாய்மரத்தின் மேல் அமைய படகு விரைவு கொண்டது. புதுக்காற்றில் விம்மி ஆடித் துள்ளின பாய்கள். அவற்றில் இருந்து உதரப்பட்ட நீர்த்துளிகள் அவன் மேல் தெரித்தன. சில கணங்களுக்குள்ளாகவே காற்றில் ஈரத்தலைமுடியும் ஆடைகளும் காய்ந்தன. தோல் மென்மெருகு கொண்டது. நிர்மித்ரன் உள்ளிருந்து வந்து அவனருகே நின்றான். வளத்தான், வன்மையன், வண்ணன், வஜ்ரதரன், வைரவன், வரக்கிருது, வரைச்சிறையறிந்தோன், வரைப்பகைவன், வலாரி, வாசவன், வானவர்கோன், வாழ்வருளி என அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். முடிக்கவில்லையா? இடி நின்றுவிட்டது என்றான் சதானீகன். ஆம் என்று புன்னகைத்த நிர்மித்ரன், மூத்தவரே, நான் அஞ்சியது வேறு எவருக்கும் தெரிய வேண்டியதில்லை என்றான். சதானீகன் சிரித்தபடி அவன் முதுகை தொட்டான். நாம் சென்று சேர்க்கையில் இருட்டிவிடும். இப்போதே உச்சிப்பொழுதாகிவிட்டது என்றான் நிர்மித்ரன். ஆம், நள்ளிரவிலேயே சென்று சேர முடியுமென்று தோன்றுகிறது என்றான் சதானீகன். நற்செய்தி என்னவென்றால் நமக்கு முன் அஸ்தனபுரியின் அரசரும் செல்ல முடியாது என்றான் நிர்மித்ரன். சதானீகன் புன்னகைத்தான். அந்திக்குள் கரையில் இறங்கிவிட்டால் நன்று, இளவரசே. இருட்டிய பின்னர் துறைமேடையில் இறங்கினால் அறியாத வழியில் செல்ல வேண்டியிருக்கும். மழை இருந்தால் பந்தங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் காவலன். முதிய குகன், இனி மழை இருக்காது என்றான். இது எடை கொண்டுவிட்டு ஒரு முகில் கிழிப்பட்டு பெய்த மழை. பிற முகில்கள் சிதறிவிட்டன. நிர்மித்ரன், இன்னொரு மழை பெய்தால் கூட நன்றாகவே இருக்கும் என்றான். சதானீகன் அவனை திரும்பிப் பார்க்க, நான் இனிமேல் அஞ்சமாட்டேன் என்றான். ஏன், இந்திரன் பெயர்களை முழுமையாக சொல்லிவிட்டாயா என்றான் சதானீகன். ஆம், 7 முறை என்றான் நிர்மித்ரன். நீர்ப்பரப்பில் இடியை அஞ்சத்தான் வேண்டும், இளவரசே. ஆண்டுக்கு 100 படகுகளாவது இடிதாக்கி அழுகின்றன யமுனையில் என்றான் முதிய குகன். மீன் உணவின் மணம் எழுந்தது.
மழையில் நீரெள்ள வந்துவிட்டிருந்த அடுமனையாளர்கள் கலம் ஏற்றி சமைக்கத் தொடங்கியிருந்தனர். இனிய மணம்! உணவு இத்தனை இனிதென இதற்கு முன் அறிந்ததே இல்லை என்றான் நிர்மித்ரன். குரல் தாழ்த்தி தந்தை உள்ளே சென்று அமர்ந்துவிட்டார் என்றான். இளவையில் எழத் தொடங்கியது. யமுனையின் அலைகள் ஒளிகொண்டன. தொலைவுகள் தெளிந்து அணுகின. பறவைகளின் சிறகுகளின் பிசிறுகளைக் கூட காண முடிந்தது. கரையோர மரங்கள் வெண்பற்களின் நகை என கடந்து சென்றன. மீன்கள் வெள்ளைக்காசுகள் என ஒளியுடன் நீருக்குள் திரும்பின. சற்று நேரத்திலேயே கண்கூசி நீர்வழியலாயிற்று. அடுமனையர் வந்து உணவுண்ண அழைத்தனர். சொற்களில் இதுவே இனியது என்றபடி நிர்மித்ரன் பாய்ந்து உள்ளே சென்றான். சிறுபிடத்தில் மீனுணவும் ஆவியழும் அப்பங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கைகழுவி அமர்ந்தனர். யமுனையின் மீன் என்றான் நிர்மித்ரன். யமுனையின் மீன் சற்று அழுத்தம் கொண்டது. கொழுப்பு மிகுதி என்றான் சதானீகன். அர்ஜுனன் வந்து அமர்ந்தான். அவன் அப்பத்தை எடுத்து அளிக்க அதை நிர்மித்ரன் பெற்றுக் கொண்டதும் அவர்கள் உண்ணத் தொடங்கினர். சதானீகன், நாம் நாளை புலரியில்தான் இளைய யாதவரை சந்திக்க முடியுமென தோன்றுகிறது, தந்தையே என்றான். ஆம் என அர்ஜுனன் தலையசைத்தான். அதற்கு முன் அஸ்தனபுரியின் அரசரும் சந்திக்க முடியாது என்றான் சதானீகன். ஆம், அவரும் நமக்கு முன்னால்தான் செல்கிறார் என்றான் அர்ஜுனன். அமரமுனையில் நின்றிருக்கையில் அவர்களின் படகின் கொடியைக் கண்டேன் சதானீகன், இருவரும் சேர்ந்தே அவரைக் காண்போம் போலும் என்றான். அர்ஜுனன் புன்னகைத்தான். நிர்மித்ரன் விரைந்து உண்டபடி இன்னுணவு என்றான். அர்ஜுனன், பிரத்யும்னனும் அங்கே வந்திருக்கிறான் என்றான். எப்போது அறிந்தீர்கள் என்றான் சதானீகன். சற்று முன் என்றான் அர்ஜுனன். புறா வந்ததா? நான் பார்க்கவில்லையே என்றான் நிர்மித்ரன். அர்ஜுனன், அவன் இன்று இரவுக்குள் தந்தையை சந்திக்க வாய்ப்புள்ளது என்றான். சதானீகன், எதற்காக வந்திருக்கிறார் என்றான். அர்ஜுனன், நீ என்ன நினைக்கிறாய் என்றான். சாம்பர் அஸ்தனபுரியில் மனம் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை இளைய யாதவர் துவாரகையின் நாளையரசராக ஆக்க வாய்ப்பில்லை. யாதவக் குடியினருடன் இணைந்து பானுவும் துவாரகையை உதறிவிட்டார். ஆகவே எஞ்சியிருப்பது பிரத்யும்னர் மட்டுமே. இளைய யாதவர் அவரை பட்டத்து இளவரசராக ஆக்கலாம் என்றான் சதானீகன். ஆம், நானும் அதையே எண்ணுகிறேன். தன்னை பட்டத்து இளவரசாக அறிவிப்பாரென்றால் படைமுகம் நிற்பதாக அவர் சொல்லளிக்கக்கூடும் என்ற நிர்மித்ரன், அத்துடன் தந்தை படைக்கலமேந்தப் போவதில்லை என்பதையும் அவர் அறிந்திருப்பார். தந்தையின் பொருட்டு அவர் போரிட்டால் நன்றல்லவா என்றான். அர்ஜுனன், இப்போது நாம் அதை எண்ணிச் சொல்வதில் எப்பொருளும் இல்லை. நாளை புலரிக்குள் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்றான். உண்டு எழுந்தபோது சதானீகன் இனிய சோர் ஒன்றை உணர்ந்தான். நிறைவும் நிறைவளிக்கும் தனிமையும். துயிலில் உள்ளம் அமிழ்ந்து ஒவ்வொரு சொல்லாக மறைந்து கொண்டிருந்தது. அவனருகே வந்த நிர்மித்ரன், இது நம் வாழ்வில் ஒரு நன்னாள், மூத்தவரே என்றான். ஏன் என்றான் சதானீகன். தெரியவில்லை. நமக்கு நலமென்று ஏதும் நிகழவுமில்லை. ஆனால் பிறிதொரு நன்னாள் நமக்கு இனி இல்லை என்று தோன்றுகிறது என்றான் நிர்மித்ரன். சதானீகன் ஒன்றும் கூறாமல் ஏவலன் நீட்டிய மரவுரியில் கையை துடைத்த பின் மீண்டும் படகின் அகல் மேடைக்கு சென்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.